இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அவர் வழியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, அவர் வழியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். தேடியே தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாடும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஒரு நாளாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் மகிழ்ந்திடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் பிரியமான தேவ பிள்ளைகளே, வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை திருப்பலியை நிறைவேற்ற நாம் வந்திருக்கிறோம். இரக்கத்தின் வாரத்தில் இருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் நம்மை சற்று ஆழமாக சென்று மேலோட்டமாக எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிற நம்முடைய மனநிலையிலிருந்து மாற வேண்டும் என்று அழைக்கிறது. இன்றைய உலகம் இறைவன் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அவர் பெருந்தன்மையானவர், அவர் பழிவாங்க மாட்டார், அவர் எப்பொழுதும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வார் என்ற ஒரு தவறான புரிதலுக்குள் போயிருக்கிறது. கடவுள் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அவருடைய கிருபைக்கும் அன்புக்கும் இரக்கத்திற்கும் மன்னிக்கும் மாண்பிற்கும் அளவே இல்லை என்பது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் இரக்கமுள்ளவர், ஆகவே அவர் நாம் செய்கிற பாவங்களை பொருட்படுத்த மாட்டார். அவர் மன்னிக்கிறவர், ஆகவே நாம் என்ன பாவம் செய்தாலும் அந்த பாவங்களை ஏற்றுக்கொள்கிறார். மனிதனுடைய பலவீனங்கள் கடவுளுக்கு தெரியும் என்று கடவுள் பாவத்தை குறித்து பொறுமையுள்ளவராக இருப்பதாக, பாவங்களை குறித்து கடவுள் கோபம் கொள்ளாதவர் என்ற தவறான மனநிலை இருக்கிறது. God does not accept sin. கடவுள் பாவத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம், பாவம் நமக்கு சாவை கொண்டு வருகிறது. ஆக மனிதர்கள் சாக வேண்டும் என்பதல்ல அவருடைய விருப்பம், மனிதன் வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் என்பதனால் பாவத்தை கடவுள் வெறுக்கிறார். நீதிமான் விசுவாசத்தினால் வாழ்வான். தன்னுடைய மகன் மீது விசுவாசம் கொள்ளும் அனைவரும் நிறைவான வாழ்வை பெறும் பொருட்டு அவர் தன் மகனையே கையளித்தார். நான் வாழ்வளிக்க வந்தேன், நிறைவாக அளிக்க விரும்புகிறேன். ஆக இப்படி சொன்ன கடவுள் இயேசு மீது விசுவாசம் கொள்ளுகிறவர்கள் அவர்கள் வாழ்வை காண்கிறார்கள். அவர்கள் விசுவாசம் கொள்ளாமல் அவருடைய நியதிகளுக்கு எதிராக வாழ்ந்து பாவம் செய்கிறவர்கள் சாவை தேர்ந்தெடுக்கிறார்கள், அழிவை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்கள் மீது கடவுளுடைய கோபம் இருக்கும். ஆக பாவத்தை வெறுக்கிற கடவுள் பாவத்தை விரும்பிக் கொண்டே இருந்து மனிதன் அழிந்து போகிற போது அந்த பாவத்தின் சம்பளமான சாவை, கடவுளுடைய கோபத்தை அவன் ஆக்கினையாக பெறுகிறான். ஆகவே இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு the wrath of God,
பாவத்தின் மட்டில் கடவுள் கொண்டிருக்கிற கோபம், ஒருவேளை அவர் பாவிகளாகி நம்மீது கொண்டிருக்கிற இரக்கத்தை நாம் உணர்ந்தோம் என்றால், அந்த கடவுளுடைய திட்டங்களை நாம் மீறும்போது நாம் செய்கின்ற பாவத்தின் கனாகனம் நாம் கடவுளுக்கு எதிராகவே, நாம் அன்பு செய்கிற தேவனுக்கு எதிராகவே செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்வோம். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் தன் உடன்படிக்கையில் நீங்கள் என் கட்டளைகளை கடைபிடித்து அவற்றின்படி வாழ்ந்தால் நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாக இருப்பேன் என்றார். ஆக கடவுளுடைய கட்டளைகளை மீறுவதே பாவம். இந்த பாவத்தின் சம்பளம் சாவு. ஆக பாவத்தை கடவுள் வெறுக்கிறார். பாவத்தை ஒருபோதும் கடவுள் ஏற்றுக்கொள்வதில்லை. அது சிறிய பாவமோ பெரிய பாவமோ எல்லா பாவங்களையும் வெறுக்கிற கடவுள் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பாவத்தை வெறுத்து வாழ வேண்டும், பாவத்தை விலக்கி அவருடைய கட்டளைப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே இன்றைய திருப்பலியிலே நம்முடைய தனிப்பட்ட பாவங்கள், சமூக பாவங்கள், இந்த பாவம் கொண்டு வந்திருக்கிற எல்லா சாபங்களினாலும் தான் நாம் வீடுகளிலே அடங்கி கிடக்கிறோம், முடங்கி கிடக்கிறோம். நம்மால் விடுதலையாக வாழ முடியவில்லை. ஆண்டவர் ஒருவரே சத்தியம், அவர் ஒருவரே நமக்கு விடுதலை அளிக்கக்கூடியவர் என்பதை உணர்ந்து பாவத்தை விட்டுவிட ஆண்டவருக்கு வாக்களிப்போம். நம்முடைய தீய வழிகளை விட்டுவிட ஆண்டவருக்கு வாக்களிப்போம். தீய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள நாம் உறுதி எடுப்போம். ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகிறார், அவர் அளவில்லாத அளவிற்கு நம் மீது அருள் பொழியக்கூடியவர். ஆண்டவருடைய அருளுக்கு அளவே இல்லை. அவர் இவ்வளவுதான் கொடுப்பேன் என்றல்ல, அளவில்லாத அருளை பொழிகின்ற அந்த ஆண்டவருடைய அருளை பயன்படுத்தி நம்மிடம் இருக்கிற இருளை எல்லாம் பழித்து வெறுத்து ஒதுக்கி ஒளிக்கு வருவோம். வல்லமையுள்ள தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, உம்முடைய இரக்கத்திற்கும் மன்னிப்பிற்கும் அளவே இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட மக்களாகிய நாங்கள் உலக மீட்புக்காக பாஸ்கா பலியை ஏற்படுத்திய நீ மக்களின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்ப்பீராக. அதனால் எங்கள் தலைமை குருவாம் கிறிஸ்து எங்களுக்காக பரிந்து பேசி அவர் எங்களை போன்று இருப்பதால் எங்களை ஒப்புரவாக்கி மக்கள் படும் கொரோனா தொற்றினால், கொள்ளை நோயினால் அவர்கள் படும் இம்சைகளையும் உயிரிழப்புகளையும் நிறைவுக்கு கொண்டு வந்து உமக்கு இணையாக மக்கள் என்றும் உம்முடைய மன்னிப்பையும் கிருபையும் பெற்று வாழ அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நாங்களும் தூய ஆவியும் சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 27 முதல் 33 இறுதியாக. அந்நாட்களில் காவலர்கள் திருத்தூதர்களை அழைத்துக் கொண்டு வந்து யூத தலைமை சங்கத்தை முன்னிறுத்தினார்கள். தலைமை குரு அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதனுடைய இரத்த பலியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழ செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு அவர் மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும்
கூறினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியுமே சாட்சிகள் என்றனர். இவற்றை கேட்ட தலைமை சங்கத்தார் கொதித்தெழுந்து திருத்தூதர்களை கொல்ல திட்டமிட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடல். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேர் பெற்றோர். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவை உலகில் அற்றுப்போகச் செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அணைத்து இடு கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், அவர் அவனுக்கு செவி சாய்த்தார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அதை அனைத்து இன்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தோமா என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேரு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர், மண்ணுலகிலிருந்து உண்டானவர், மண்ணுலகைச் சேர்ந்தவர். மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர், நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு குருக்கள், ஆயர்கள் மறைவுரைகளில் பாவத்தை பற்றி பேசுவதற்கே சங்கடமாக உணர்கிறோம். காரணம், இன்றைய நவீன யுகத்திலே நவீன மனிதன் பாவ உணர்வற்று போய்விட்டான். இன்றைக்கு கிரைம் அல்லது சமூக சீரழிவு, மிஸ்டேக், இம்மொராலிட்டி என்றெல்லாம் பேசுகின்ற கடவுள் சார்பற்ற வார்த்தைகள் அதிகமாகி பாவம் என்ற சொல் மனிதனை குற்றத்திற்கு, குற்ற உணர்வுக்கு உள்ளாக்குகிறது என்பதற்காக
கடவுளை காயப்படுத்தி கடவுளுடைய சினத்திற்கும் கடவுளுடைய கட்டளைகளுக்கும் மீறி வாழ்கின்ற மனிதர்களுடைய நிலையை எடுத்துச் சொல்ல முடியாத ஒரு நிலையில இன்றைக்கு திருச்சபை இருப்பதாக நான் பார்க்கிறேன். பங்குகளிலே கருக்கலைப்பு செய்வது சாவான பாவம், முறையற்ற திருமண உறவுகள் கடவுளுக்கு ஒவ்வாத பாவம், கடவுளுடைய நீதிகளை மீறுவது, ஞாயிறு திருப்பலிக்கு வராமல் இருப்பது, கடவுளை மறந்து வாழ்வது, இவையெல்லாம் நாம் கடவுளுக்கு எதிராக கடவுளை கண்டுகொள்ளாமல் இருக்கிற மனநிலைகள், கடவுளுக்கு விருப்பமற்ற செயல்கள் என்றெல்லாம் சொல்லும் போது மக்கள் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளாத நிலையினால் மக்கள் விரும்புகின்ற, மக்கள் பாராட்டுகின்ற, மக்களை காயப்படுத்தாத, மக்களை சந்தோஷப்படுத்துகின்ற கதைகளையும் நகைச்சுவையும் சொல்லி இன்றைய இறைவார்த்தை இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுனுடைய மனநிலையை, ஆண்டவருடைய நிலைப்பாட்டை நற்செய்தி முழுவதையும் நாம் படிக்கிறோம். இன்றைக்கு சில பெந்தகோஸ்து பாஸ்டர்களும் ஒரு சிலரும் சொல்கிறார்கள், நான் இறந்து மோட்சத்தை பார்த்து மறுபடியும் வந்தவன், நான் பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்தேன், 9 நாள் கோமாவில் இருந்தேன், அப்பொழுது நான் இறப்பு அனுபவத்தையும் விண்ணக அனுபவத்தையும் பார்த்தேன் என்றும், அல்லது ஒரு சிலர் எனக்கு ஒரு காட்சி கொடுத்தார் கடவுள், அப்பொழுது மோட்சம் இப்படி இருந்தது, நரகம் இப்படி இருந்தது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆக மனிதர்கள் தங்களுடைய கற்பனையிலே அல்லது ஹலுசினேஷனிலே அல்லது அவர்களுடைய நினைத்துக் கொண்டிருக்கிற காரியங்களை கற்பனை ரீதியாக சொல்லுகின்றதை விட இன்றைக்கு நற்செய்தியிலே மன்னகத்தில் இருந்து வருகிறவர்கள், மண்ணுலகை சேர்ந்தவர்கள், அவர்கள் மண்ணுலகை பற்றி மட்டுமே பேசுவார்கள். ஆக ஒரு துன்பம் என்றால் இந்த உலகத்தில் என்ன துன்பம் இருக்கிறதோ அதை பற்றித்தான் எனக்கு தெரியும். ஆனால் இயேசு விண்ணில் இருந்து வந்தவர், அவரை அன்றி வேறு யாரும் விண்ணகத்திலிருந்து வரவில்லை. வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்றவர், நான் விண்ணிலிருந்து வந்திருக்கிறேன், என் தந்தையிடமிருந்து வந்திருக்கிறேன், தந்தை எனக்கு சொன்னதை எல்லாம் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். இன்றைய நற்செய்தியிலே தந்தை எல்லாவற்றையும் அவரிடம் ஒப்படைத்திருக்கிறார். அவர்கள் விசுவாசம் கொள்ளும் எல்லோரும் வாழும் வரும் பொருட்டும் அவர்கள் விசுவாசம் கொள்ளாத மக்கள் மீது தந்தை கடவுளுடைய சினம் அவர்கள் மீது பாயும் என்பதையும் சொல்வதை பார்க்கிறோம். ஆக விண்ணகத்திலிருந்து வந்த இயேசு விண்ணகத்தை அல்லது மோட்சத்தை, கடவுளுடைய பிரசன்னத்தை பற்றி பல இடங்களில் சொல்கிறார். என் தந்தை உங்களுக்காக பல இடங்களை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார், நான் போய் அந்த இடங்களை உங்களுக்கு தயார் செய்ய போகிறேன். விண்ணுலகத்திலே எல்லாரும் தந்தையை புகழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விண்ணகத்திற்குரிய வாழ்க்கை வாழுங்கள், இறை ராஜ்யத்தையும் அதற்குரியவற்றையும் தேடுங்கள். இப்படி விண்ணகம் பற்றி, விண்ணகத்திலே ஒளியும் உண்மையும் நேர்மையும் என் தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல எல்லாரும் நிறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் அழிந்து போய்விடாத வண்ணம், துன்பத்திற்கு உள்ளாகாத வண்ணம் நீங்கள் தயாரிப்போடு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லுகின்ற அந்த நிலையை பார்க்கிறோம். ஆக இயேசு தன்னுடைய நற்செய்தியிலே இவ்வுலகத்தில் வாழ்கிற நம்மை, மண்ணுலகை சார்ந்த நம்மை, மனிதர்களாக இருக்கிற நம்மை முழுமையாக விண்ணகம் சார்ந்தவர்களாக, தந்தை கடவுளுக்கு பிரமாணிக்கமுள்ள பிள்ளைகளாக மாறுவதற்கான வழிகளை நமக்கு சொல்ல வந்தவர். அவர் பிரியமான பிள்ளையாக இருந்தார். அவருடைய ஞானஸ்தானத்திலே இவரே நண்பார்ந்த மகன், இவருக்கு செவிசாயுங்கள், இவரை குறித்து நான் குறிப்படைகிறேன் என்று சொன்ன கடவுள் அவர் வழியாக நம் அனைவரையுமே அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக மாற்றி மன்னகத்தை சார்ந்த நம்மை விண்ணகத்தை சார்ந்தவர்களாக மாற்ற வந்தவர். ஆகவே அன்புக்குரியவர்களே, பாவம் அதன் சம்பளம் சாவு, இயேசு வாழ்வு. அவரை நம்பிக்கை கொள்வதனால் நமக்கு கிடைப்பது மீட்பு. இதை நாம் உணர வேண்டும். இதற்காகத்தான், இந்த மேலான வல்லமையை புரிந்து கொள்ளத்தான், பாவத்தினுடைய கணாகணத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பாவத்தின் விளைவாக இயேசு கொடூரமாக தாக்கப்பட்டார். அந்த பாவம் எல்லாம் சேர்ந்து இயேசுவை குற்றுயிரும் கொலையுயிருமாக கொன்றது. ஆக இயேசுவின் பாடுகள், இயேசுவின் மரண பாடுகள், அவருடைய சிலுவை மரணம், அவர் அறையப்பட்டது, இது எல்லாமே பாவம் எந்த அளவிற்கு கொடூரமானது என்பதை நமக்கு குறிக்கிறது. ஆக பாவத்தை கடவுள் ஏற்றுக்கொள்வதில்லை, பாவத்தின் மட்டிலே கொஞ்சமும் இரக்கம் காட்டுவதில்லை, பாவிகள் மீது மிகுந்த இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஆக பாவத்தை கடவுளை போல நாம் வெறுத்து அதை விலக்கி வாழ ஆண்டவரிடம் தாட்சியோடு வரும்போது நமக்கு மன்னிப்பு கிடைக்கிறது.
ஆகவே நாம் இந்த சமூகமானது இன்றைக்கு ஓரின சேர்க்கை, பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக் கொள்வது, ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொள்வது, திருமணம் புரியாமலே சேர்ந்து வாழ்வது, இன்றைக்கு இளைஞர்கள் இஷ்டம் போல் தண்ணீர் அடிப்பது, போதைப் பொருட்களுக்கு போவது, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருப்பதை இந்த சமூகத்திலே நவீன யுகத்திலே வாழ்வது அல்ல. எங்க அப்பாவுக்கு நான்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டேன், அவர் சொல்ற மாதிரி வாழ்வதற்கு நான் ஒண்ணு அடிமை இல்லை என்று சொல்வதெல்லாம் இவனுக்கு ஒரு ஹீரோத்தனமாக இருப்பதை பார்க்கிறோம். ஆக இந்த உலகம் கடவுளுடைய நியதிகளுக்கு முற்றிலும் மாறான ஒரு நியதியை கடவுளையே விரும்புவதாக, கடவுள் ஏற்றுக்கொள்வதாக, அவருடைய நன்மைத்தனத்தை பயன்படுத்தி அவர் தீமைகளையும் ஏற்றுக்கொள்கிற கடவுள் என்பதை காட்டுகிறார். ஆண்டவர் விளக்கமாக சொல்லி இருக்கிறார், பாவி மனமாற வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். பாவத்தை கடவுள் வெறுக்கிறார், பாவிகளை அல்ல. நாம் அனைவரும் பாவிகள். கடவுள் நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டதாக தவறாக நினைத்துக் கொண்டிருந்தார் கடவுளுடைய சினம் நம் மீது வரும். நாம் சாவதும், நாம் அழிவதும், நம்முடைய நித்திய நரகமும் நமக்கு உறுதி என்று தெரிந்தும் ஆண்டவருடைய இரக்கத்தை பயன்படுத்தி அதை விட்டு பாவத்தை விலக்கி வாழ மனமில்லாமல் இருந்தார். ஆண்டவருடைய மேலான கருணையை, கிருபையை உணர்ந்து அவர் வருகின்ற வாழ்வை பெற்றுக்கொள்ள, சாவை நாம் பெற்றுவிடாமல் இருக்க, கடவுளுடைய சினம் நம் மீது பாயாமல் இருக்க, சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்ற ஆண்டவருடைய இறுதி தீர்ப்பை பெறாமல் இருக்க, என் வாஞ்சைக்குரியவர்களே, உங்களுக்காகவும் உங்களோடு சேர்ந்து இருக்கிறவர்களுக்காகவும் தந்தை தயார் செய்திருக்கிற இந்த விண்ணகத்திலே நீங்கள் வந்து நிம்மதியாக கடவுளோடு இருங்கள் என்று சொல்கிற வாக்கியத்தை பெறவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். ஆமென். ஆண்டவரே, அனைத்து நிறைவாமை போற்றுகிறோம். அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பம் எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்து நிறைவாமை போற்றுகிறோம். அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பலனுமான இந்த ரசம் எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். ஆண்டவரே, குற்றம் நீங்கி என்னை கழுவியருளும், பாவத்திலிருந்து முற்றிலும் கழுவி போக்கிறோம். நான் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி உமக்கு வந்ததாக மாறுவதாக. அன்புக்குரிய இறைமக்களை, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த கல்வாரி பலி எல்லாம் தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்களுடைய உண்மையான மனமாற்றத்திற்கும் பாவத்தை விலக்கி வாழ்வுக்கும் நாங்கள் மேற்கொள்ளும் வேண்டுதல்கள் உம்மை நோக்கி எழுவதாக. பாவத்தின் சம்பளமான இந்த கொள்ளை நோயும் மக்களை விட்டு நீங்கவும், உம்முடைய இரக்கமும் பரிவும் என்றும் எங்களுக்கு உண்டு என்ற மேன்மை எங்களுக்கு உய்த்துணர, உமது மேலான தூய்மையாக்கப்படும் மீட்பில் நாங்கள் பங்கெடுக்க, உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான இந்த சிறப்பான பாஸ்க காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர்.
விண்ணரசின் கதவுகளும் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்து விடப்படுகிறது. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல்மிக்க விண்ணோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணமும் மன்னமும் மாட்சியால் எழுந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரா பெரியவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மையாக்க வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட மனமு வந்து நம்மை கையளித்த போது வணக்கத்துக்குரிய தம் திருக்கரங்களால் அப்பத்தை எடுத்து தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கெல்லாம் கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இறை நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமனதோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதும் இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இந்த கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தருந்தோர்கள் என்று ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உடம்பெல்லாம் பறந்து கிடக்கிறோம், திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்த திருத்தந்தை பாப்பரசர் பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்பரோஸ், எல்லா திருநிலையினரையும் ஆண்டவரே, இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடுகின்ற உன் பிள்ளைகளையும், வீடுகளில் முடங்கி கிடக்கிற உன் பிள்ளைகள் என்று எங்களுக்கு மீட்பு வரும், என்று எங்களுக்கு ஆண்டவர் முழு விடுதலை கொடுப்பார், இந்த கொள்ளை நோய் இந்த மண்ணிலிருந்து எப்பொழுதும் மறையும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற உன் பிள்ளைகள் அனைவருடைய விசுவாசத்தையும் அவர்களுடைய பாவங்களையும் நீ கண்ணோக்கி அவர்களை ஆசீர்வதித்து உமது அன்பிலே நிறைவுடைய செய்வீராக. உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்கோடு வாழ்ந்திருந்து போன எல்லா சகோதர சகோதரிகளையும் அண்மையில் மரித்த திருவாளர் பிரான்சிஸ் என்னும் அடியாரையும் விண்ணகர் ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாகிறோம். என்னிடம் தொலைபேசி வேலையாக தங்கள் குடும்பங்களில் மரித்தவர்களுக்காக ஜெபிக்க சொன்ன பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விண்ணகத்திலே நீர் ஏற்று அந்த குடும்பங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் உம்முடைய ஆறுதலையும் தார. எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கண்ணித்தாயான மாட்சிமைக்குரிய பெரும் துன்ப முடிச்சுகளை அவருக்கு மரியா, அவருடைய கணவரான எங்கள் பாதுகாவலர் அறிமுடம், கனவின் புனித சூசையப்பர், இயேசுவின் திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் கவர்ந்தவராயிருந்த புனித அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திருக்கும் வருவருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கடவுள் நம் மீது அளவிட முடியாத அளவிற்கு அருள் பொழிகிறார். கடவுள் அளவிட முடியாத அருளை தன் மகன் இயேசு வழியாக நமக்கு தருகிறார் என்பதை இன்றைய நற்செய்தியில் கேட்டோம். அவர் அளந்து கொடுக்கிறவர் அல்ல, அளவிட முடியாத அருள் மிக்க கடவுள் என்பதை உணர்ந்து
நம்முடைய தேவைகளுக்காக இந்த உலகம் படுகின்ற இந்த கொரோனா தொற்று கொள்ளை நோயில இறந்து போய் மருத்துவமனைகளை வேதனைப்படுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் தீர்வு கடவுளிடமிருந்தே வரும் என்று நம்பிக்கையோடு நம் ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை உருக்கமாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது மாட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு விடுவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கடக்கும் அளமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பெரும்பாலையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகையை மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியுமே என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்களை பாராமல் நாங்கள் மீது கொண்டிருக்கிற விசுவாசத்தையும் உம்மை போல பாவத்தை வெறுக்கின்ற எங்களுடைய மனங்களையும் கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு ஆண்டவர் விரைவில் நமக்கு அமைதியை உறுதி செய்வார். நாம் நலமாக வளமாக இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுபட்டு வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்காக வேண்டி அளித்தருளும். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குவதற்காகவே உலகிற்கு வந்தவர். அந்த பாவத்தின் கனாகணத்திற்கு தன்னுடைய உயிரையே, தன்னுடைய இரத்தத்தையே விலையாக கொடுத்தவர். அவ்வளவு கொடூரமானது பாவம். கடவுளால் வெறுக்கப்படுகிற பாவத்திற்காக, அந்த பாவத்தின் சாபத்திலே நாம் செத்து போகாமல் இருப்பதற்காகவே நமக்காக மரித்து உயிர்த்தார். பாவத்தை வெறுக்கவும், வெறுத்து ஒதுக்கி ஆண்டவருடைய அருளில் நிலைத்து வாழவும் இந்த நற்கருணை விருந்திலே நாம் கலந்து கொள்கிறோம். ஆன்மீக விதத்திலே இந்த நற்கருணை விருந்தில் கலந்து கொள்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் இதை உட்கொள்ளும் எனக்கும் உங்களுக்கும் நித்திய வாழ்வளிப்பதாக. ஆண்டவரே, இந்த அதிகாலையில இந்த திருப்பலியை நிறைவேற்றி உம்மை ஆன்மீக ரீதியாக நற்கருணை விருந்தில நீர் நற்கருணையில் பிரசன்னமாயிருக்கிற தேவன் எங்கள் இதயத்திற்குள்ளும் எங்கள் குடும்பத்திற்குள்ளும் வர வேண்டும் என்று உருக்கமாகவும் ஜெபித்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாவத்தை வெறுக்கிற மக்களாக, பாவத்தை விட்டு விலகி இருக்கிற மக்களாக, பாவம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக என்று ஆண்டவரோடு அணுகி ஆண்டவருக்குள் வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்வீராக. இந்த நாள் முழுவதும் நாங்கள் இல்லங்களில் இருக்கிறோம். குடும்ப உறுப்பினர்களோடு ஒற்றுமையோடு சமாதானத்தோடு ஒருவர் மதிக்கின்ற வார்த்தைகளில் கோபம் கொள்ளாமல், யாரையும் சபிக்காமல், எல்லோரையும் அன்பு செய்கிற ஆற்றல் மிக்க ஒரு விசுவாசத்தை கொடும். உன் பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே, உம்மை போல் இருக்கிற வாஞ்சையை கொடும். உம்மை போல் நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே எங்களைப் போல இவ்வுலகிலே மனோடு எடுத்தேன்.
எங்களுக்காக சிலுவையில் ஏறினேன் ஆண்டவரே. அந்த சிலுவையிலிருந்து பெற்ற வரங்களை ஆண்டவரே, உங்களுடைய உயிர்ப்பினால் நாங்கள் பெற்றுக்கொண்ட வரங்களை உயிர்த்த மக்களாக வாழ்வோமாக. இந்த உலகத்து மக்களை போல இல்லாமல் உயிர்ப்பினால் ஞானஸ்தான வல்லமையை பெற்றிருக்கிற நாங்கள் உங்களிடமிருந்து பெற்றிருக்கிற அருளை வீணாக்காமல் அந்த அருளின் கொடைகளிலே நாங்கள் திளைத்து இருளை எல்லாம் பாவத்தை எல்லாம் வெறுக்கிற பிள்ளைகளாக இருந்து உம்முடைய வல்லமையான ஆசீர்வாதங்களை இவ்வுலகிலும் மறுவுலகிலும் நிறைவாக பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள்வீராக. கிருபையோடு இருக்கிற இந்த ஜெபத்தை என்னாலும் ஏற்றி எங்களை ஆசீர்வதிக்கும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இதோ உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தே பாஸ்கா அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் போது உணவின் ஆற்றலை மேலும் மேலும் நாங்கள் உணர்வதற்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கொரோனா தொற்றிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பணியாற்றுகிற மருத்துவர்கள், செவிலியர்கள், காவலர்கள், துப்புரவு பணியாளர்களையும் கனவின் புனித சூசைய பொருளியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கடவுள் பாவத்தை வெறுக்கிறார். கடவுள் ஒருபோதும் நம் சிறு பாவங்களை கூட ஏற்றுக்கொள்வதில்லை. கடவுள் பாவ நிலையிலே திரும்பி வரும்போது நம்மிடம் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இந்த வேறுபாட்டை உணர்ந்து கடவுளை போல் பாவத்தை வெறுப்போம். பாவ நிலையில் வாழ்ந்தால் கடவுளிடம் திரும்பி வருவோம். இந்த நாள் இனிய நாளாக இருக்கும் என்று இறை நம்பிக்கையிலே சென்று வாழுங்கள். இந்த திருப்பலியத்துடன் நிறைவு பெற்றது.